அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அவல் கடலை மிக்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வியூ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவல் கடலை மிக்சர் தீபாவளிக்கு இது போல் செய்யுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மிக்சர், ஈஸியான மிக்சர், ஹெல்த்தியான மிக்சர். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மிக்சரை பற்றி ஷேர் பண்ணிகிட்டே போகலாம். நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கலரே மாறல, அப்படியே வெண்மை நிறம் மாறாமல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். ஸோ என்கிட்ட தேங்காய் எண்ணெய் நிறைய செக்கு எண்ணெய் இருந்ததுனால சரி தேங்காய் எண்ணெயில் பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் தேங்காய் எண்ணெயில் தான் ரொம்ப நாளாக சமைச்சிட்டு இருக்கேன். செக்கு எண்ணெய் 2 கேன் வாங்கி வச்சிட்டேன். சரி, அது ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம காலி பண்ணிட்டு புதுசாக அவர் வேறு செக் போட்டாங்க தரேனாங்க. ஸோ அதனால் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன சமையல் எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி செய்யலாம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சதுனால கொஞ்சம் கூட எந்த பொருளுமே கலரே மாறல, ஆனால் வறுபட்டுருச்சு. ஸோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. எண்ணெய் வாசனையாக பெருசாக இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன சமையல் எண்ணெய் இருக்கோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நேரடியாக எண்ணெயில் கொட்டணும் அப்படின்னா எண்ணெய் எண்ணெயில் அடியில் 1-2 நின்று கருகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு, அரிக்கரண்டி அல்லது ஜல்லிக்கரண்டி இது மாதிரி வச்சு ஸோ அதில் கொட்டி நம்ம பொரித்தோம் அப்படின்னா எண்ணெயில் எதுவுமே சிந்தாமல் அப்படியே நம்ம கொட்டுறதுக்கு எடுத்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கப் அவல் வறுத்துக்கிட்டேன். 1 கப் கடலை, 1 கப் பொட்டுக்கடலை, முந்திரி, பூண்டு, கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் வறுத்து கொட்டினேன். டக்குன்னு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த எண்ணெய் சுட வைக்கிறதுக்கு தான் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆணுச்சு. 10 நிமிஷத்தில் மிக்சரை வறுத்து முடிச்சிட்டேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதை ஆக்சுவலாக அடிக்கடி செய்வேன். சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி இதை வீடியோவாக கொடுத்தேன். பொரி 2 கப் வறுத்துக்கிட்டேன். நிலக்கடலை பருப்பு 1 கப்பு. இது வயலில் விளைஞ்சது, சிறு பருப்பு தான். உடச்சி வச்சுருந்தேன் நான். அதையும் வறுத்து போட்டுட்டேன். பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க சில பேர், சில ஊரில். இங்கே திருச்சியில் இது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம், இல்லைனா வறுகடலைன்னு சொல்லுவோம். ஸோ அதில் 1 கப் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து முந்திரி ஒரு 20 முந்திரியை 2ஆக பொளந்து 4ஆக உடச்சிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் எல்லா மிக்சர்லேயும் பரவலாக கிடைக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்ல தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கிக்கிட்டேன். ஸோ எண்ணெயில் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விட்டு கொட்டிக்கிட்டேன். கருவேப்பிலை காம்போடு உள்ளே விட்டு எடுத்தோன்னா அப்படியே உருவி சேர்த்துக்கலாம் இல்லைங்களா, அதனால் காம்போடு உள்ளே விட்டு நல்லா பொரிய வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஈஸ்வரி கிச்சன் மிளகாய் தூள் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அந்த மிக்சர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த உப்பு போட்டிருக்கேன், இது கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டால் மஞ்சள் வாசனை அடிக்காதான்னு கேட்காதீங்க. இது எல்லாமே இப்போ சூடாக இருக்குது. வறுத்து கொட்டின உடனே நம்ம மிளகாய் தூளுமே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மிக்சருக்கு நான் இப்போயும் வச்சுருக்கேன். மிக்சருக்காக தனியாகவே நம்ம பொடி பண்ணி சேர்ப்போம். அது பார்த்திங்கன்னா மிளகாயை வறுத்துட்டு தான் பொடி பண்ணுவோம். ஆனால் எங்கள் பையனுக்கு சின்ன பையனுக்கு அந்த பொடி போட்டால் பிடிக்க மாட்டேங்குது. பச்சை மிளகாய் தூளை போட்டு செஞ்சு கொடும்பான். ஸோ எதுவுமே முட்டை தோசை அந்த மாதிரி எது பண்ணாலுமே ஸ்நாக்ஸ் செஞ்சோம், காரம் செஞ்சோன்னா பச்சை மிளகாய் தூள் எடுத்து போடணும். ஆனால் அது என்னென்னா சூடோடு போட்டு கிளறிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். ஏன்னா எண்ணெய் சூடு இல்லைங்களா, அதனால் அந்த பச்சை வாசனை போயிடும். அதை பற்றி பயம் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான, சுவையான, டேஸ்டான, ஹெல்த்தியான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அவசியம் நீங்களும் இதே போல் இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசந்துங்க. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ரெசிபியெல்லாம் செஞ்சுருக்கீங்க, இல்லை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாவது நீடு இந்த வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மிக்சர் எப்படி இருக்குன்னு இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் அவசியம் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான மிக்சர், ரொம்ப ஈஸியான மிக்சர், குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட் உள்ள மிக்சர். அவசியம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்க்கணும்.
மேலும் இந்த மிச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.